நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. வேற எந்த கட்சினாலே ஆட்சி வரையணும்னு கொடுக்கவே முடியாது. அவ்வளோ தெளிவாக எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொள்கைகளும் ஒவ்வொரு துறையும் அந்த துறை எப்படி செயல்படும், விவசாயம்னா விவசாயத்தை எப்படி செயல்படுத்துவேன், கல்வினா கல்வியை எப்படி செயல்படுத்துவேன், மருத்துவத்தை எப்படி செயல்படுத்துவேன், ஒவ்வொரு துறைக்கும் காலிலிருந்து தலை வரைக்கும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எங்கள் அண்ணன். ஆட்சி வரைவை எடுத்து படிங்க, இணையதளத்தில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த தகுதியும் திறமையும் எங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. இந்தியாவில் வேறு யாரும் சொல்ல முடியாது. தொடர்ந்து என் தம்பி சொன்ன மாதிரி தொடர்ந்து மாறி வாக்கு செலுத்திட்டே இருக்கீங்க. திராவிட கட்சிகளுக்கும் பாசிச பாஜகவுக்கும் காங்கிரஸ் கை சின்னத்துக்கும் தொடர்ந்து மாற்றி வாக்கு செலுத்திட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டீங்க. நல்லது. இது வாழ்ந்ததில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் மனச்சாண்டை தொட்டு நீங்கள் 23ஆம் தேதி யோசிங்க. உண்மையாலுமே 75 ஆண்டு ஆச்சு சுதந்திரம் பெற்ற இந்தியாவில். இந்த 4 கட்சியும் ஆண்டு நம்மளைய இறங்கி இப்போ நீங்கள் வெளியே நின்றுருக்காங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, உண்மையாலுமே நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் மனச்சான்றதை பட்டுச்சுன்னா எங்கள் ஏற்கனவே விவசாயிக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. உண்மையாக யோசிக்கணும், சரிங்களா? அந்த 500 ரூபா தரது, 1000 ரூபா தரது அது நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. அது இழிவான செயல். இலவசம் நம் தேசத்தை கெடுத்து சொல் இலவசம் தான், மிக இழிவான சொல். அதனால் 1000 ரூபா தர்றான், 2000 ரூபா தர்றான், அதனால எனக்கு நல்லது செஞ்சா நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ கூட கொடுத்துட்டுருக்கான். முதல்ல இருட்டில் லைட் ஆப்ரேட் கொடுத்தான், இப்போ பகல்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். டோக்கன் திமுக டோக்கன் கொடுக்குது, அதிமுக 10,000 ரூபா தராங்க தலைமை தொகை. எவ்வளோ கேவலமான செயல். மக்களையும் கேவலப்படுத்துறான், அவன் கட்சியை அவனே கேவலப்படுத்திக்கிறான். 5 வருஷம் ஆட்சி இருந்தேலப்பா, முன்னாடி இந்த கொய்யா இருந்ததை விட்டுரு. தட்சிணாமூர்த்தி எங்க கருணாநிதி ஆட்சி செஞ்சார் இல்லையா, அதை விட்டு நான் மறந்துடுறேன். முத்துவேல் கருணாநிதி 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்கல்ல, இடத்த கிழிச்சிட்டீங்க. அப்படி கிழிச்சதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாம் மக்கள்கிட்ட. அந்த தைரியம் இல்லைன்னு உங்களுக்கு. அதனால வந்து டோக்கன் எவ்வளவு கேவலமாக உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்கப்பா. நான் அசிங்கப்படுத்த வேண்டியதில்லை. உங்கள் கூட்டணி கட்சியில் அந்நியர் சொன்னாங்க, பிரேமலதா அவர்கள், நீங்கள் அண்ணன் ஆட்சி என்ன நடந்துருச்சு, ஒன்று தான் நடக்குது, பாலியல் குற்றமும் கஞ்சா விற்பனை தான் இருக்குது, வேற என்ன இருக்குது, குறை சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னாங்க. நான் சொல்லலப்பா, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிக்கிறாங்க. இதை விட வேற ஏதாச்சும் வேணுமா? இது எவ்வளவு மட்டமாக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. நீங்கள் ஏமாற்ற விட முடியாது. 8000 டோக்கன்லாம் இதுக்கு சமம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க 8000 டோக்கன் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்காது. நடக்க போகிறதும் இல்லை, நாங்கள் நடக்க விட போகிறதும் இல்லை. நல்ல ஆண்மையுள்ள ஆட்சி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நேர்மையாக மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. திமுக அதிமுக 2 வரைக்கும் சொல்கிறேன் நான். தமிழ்நாடு கட்சி பேசுவோம், 2வது வெளியே போகலாம். திமுக அதிமுக அதாவது மக்கள்கிட்ட புரியுற மாதிரி சொல்லணும். ரெட்டெல்லாம் உதயசூரியன். இந்த 2 கட்சிக்கார முதலாளி தானே, 2 கார்பரேட் முதலாளிகளும் உண்மையாலுமே நீங்கள் ஆண்மையுள்ள கட்சி நடத்துனீங்கன்னா மக்கள்கிட்ட நான் என்ன செஞ்சேன், இதுக்கு முன்னாடி எடப்பாடி என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க. இப்போ முத்துவேல் கருணாநிதி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன செஞ்சாரு 3 வருஷமா 4.5 வருஷமா அப்படின்னு சொல்லி ஓட்டு கலந்து பார்ப்போம். அது தைரியம் இருக்குதா? அந்த துணிச்சல் இல்லையில அப்போதைக்கு வெட்டி வீரா பேசுறது. இப்போ நீங்கள் விளம்பரத்துக்கு செலவு பண்ண காசே பல கோடி இருக்குதுப்பா. கொஞ்சம் இப்போ பண்ணிட்டு செலவு இதே ஒழுங்கா மக்களுக்கு பயன்படுத்தினாலே மக்கள் நல்லா இருப்பாங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு இவ்வளோ கேவலமாக மட்டமான செயல் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு தெரியல. உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. என் மக்கள் தெளிவாயிட்டாங்க. என் மக்கள் பாவங்கிற நிலைமையை தாண்டி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலெல்லாம் பசங்களே எங்களை கேட்பாங்க, அண்ணன் எப்போ வர்றாங்க, நாற்பது கட்சி எப்படி ஜெயிச்சிருமா என்னன்னு வருத்தப்பட்டு சில நேரத்தை கேள்வி கேட்பாங்க. இப்போ என் தாய் தப்ப என்னை தேட ஆரம்பிச்சிட்டான். என் தாய் தப்பா மாமச்சன் தேட ஆரம்பிச்சிட்டான். போகிற பக்கம் பூரா எனக்கு காசு கொடுக்குறான். நீ திறநிதி கிண்டல் பண்ண இல்லையா, என்ன அன்பு பாராட்டி காசு கொடுக்குறான். இந்தாங்கப்பா டீ குடிக்க வச்சுக்கோங்க, பெட்ரோல் அடிக்க வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க, கையில் கொடுக்குறான். இது உங்களால் சாத்தியமா? உங்களால் முடியுமா? 60 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கீங்கல்ல, எடப்பாடியாரும் முத்துவேல் கருணாநிதியும். உங்க வச்சு இது நடக்குமா? முதல்ல உங்களோட வரவனே காசுலாம் வரமாட்டானே, 200 கொடுத்தா தான் கூட வருவேன். இவ்வளோ கேவலமாக ஆட்சி பண்ணிட்டு என்ன சொல்றது இல்லை. புதுசாக வந்துருக்குது, அவனை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. எல்லா தம்பியெல்லாம் பேசுறாங்க, நமக்கு விருப்பம் இல்லை. அவன் அந்தளவுக்கு பெரிய ஆளும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வாரத்தில் பள்ளிவாசல் எல்லாம் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். என் தம்பி சேக் சொன்னாருங்க.
அவர் இஸ்லாமிய தோழர் தான் ஷேக். அவர் சொன்னார் பள்ளிவாசல்ல, திமுகவுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஜமாத்தில் வச்சு பேச சொன்னாங்க. என் தம்பி சொன்னார். சரிங்களா? அவர் போய் சொல்ல மாட்டார், அது உண்மையும் கூட விசாரிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த உரிமையை யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தாரா? ஏக இறைவன் அல்லாஹ் கொடுத்த உரிமையை கொடுத்தாரா உங்களுக்கு? தனி மனித உரிமையில நீங்க எப்படி தலையிடலாம்? உங்களை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கிறேன். தனி மனித உரிமையில நீங்க எப்படி தலையிடலாம்? என் பையனை கண்டிஷன் மட்டும் எனக்கு அனுமதி இல்லை, 18 வயசு ஆயிடுச்சுனா சுதந்திரம் விட்டணும். சுதந்திரம் பெற்ற இந்தியா தானே அது. நீங்க எப்படி சொல்லலாம்? நீ ஒரு கோயில் தானே, பள்ளிவாசங்கிறது கோயில். கோயில் உட்காந்து நீங்க ஒரு தலைவராக இருந்துட்டு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படி திமுக ஓட்டு போடுங்கன்னு? அப்படி திமுக என்ன செஞ்சிருச்சு? உங்களுக்கு ஏதாவது தனியாக செஞ்சிருக்கோம்? அதிகபட்சம் குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்கோம்? வாரி தலைவர் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதானே. நீங்க ஓட்டு போட்டு போங்க, உங்க குடும்பத்தை ஓட்டு போட சொல்லுங்க, தப்பு இல்லை. என் மக்களை ஓட்டு போட சொல்லுங்க. நீங்க யாரு? உங்களுக்கு உரிமை யாரு கொடுத்தா? பணிவன்போடு கேட்டுக்கிறேன். அடிக்கடி நீங்க சொல்றீங்க, எங்களை குற்றம் சுமத்துறீங்க. பணிவன்போடு கேட்டுக்கிறேன், தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க. சரிங்களா? விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.